தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தை தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக சட்டப்பேரவையிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கையை நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக பீகார், குஜராத், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. இதில் மாணவர்கள், இடைத்தரகர்கள் உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டனர். மத்திய கல்வி அமைச்சகத்தின் பரிந்துரையின்படி இது தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரித்து வருகிறது. நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகளின் விசாரணையின் போது நீட் மறுதேர்வு நடத்த வேண்டாம் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் நிலுவையில் இருக்கும் நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதேபோல் நீட் தேர்வுக்கு எதிராக மேற்கு வங்க சட்டப்பேரவையிலும் கடந்த புதன்கிழமை மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் வரிசையில் கர்நாடக அரசும் இணைந்திருக்கிறது. சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெறும் கர்நாடகாவில் அம்மாநில மருத்துவ கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரண் பிரகாஷ் பாட்டீல் சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிரான மசோதாவை தாக்கல் செய்தார். இதனை அடுத்து மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த மசோதாவில் நீட் தேர்வு முறையை ரத்து செய்துவிட்டு +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.